வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நாம நிஃப்டி அப்டேட்டுக்கான வீடியோ இது. வாங்க நம்ம நேரா சப்ஜெக்டுக்குள்ள போலாம். நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் கடந்த வெள்ளிக்கிழமை 24,366 இந்த லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. இப்போதைக்கு ஒரு புல் பேக்ல அது மேல போயிட்டு இருக்கு. அதனுடைய ஹை இந்த இந்த கோட்டையை பொறுத்தவரை ஹைங்கிறது பார்த்தோம்னா 24,774. அப்போ நெக்ஸ்ட் செப்டம்பர் அது வரைக்கும் டைம் இருக்கு. நமக்கு இன்னும் க்ளோஸ்ங்கிறது 23,865 மேலே இருக்கும். ஓகே, ரொம்ப 3 மாசம் உங்களுக்கு ஆகஸ்ட் இருக்கு, செப்டம்பர் இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாசம் இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம இதை வச்சு ஒன்றும் பெருசா சொல்லிட முடியாது. ஆனா இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, புல்லிஷ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது 24,772. 24,772 உடைச்சாதான் ஃபர்தரா மேல போகும். அப்ப மேல போகும்போது இந்த டார்கெட் 58,963 அந்த லெவலுக்கு போகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே, இதை நம்ம பேஸா வச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஒரு மந்த்லி சார்ட் நம்ம பார்க்க போறோம். மந்த்லியை பொறுத்தல பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு கடந்த இந்த ஏப்ரல்ல இருந்து அதுக்கப்புறம் மே இறங்கி ஜூன்லயும் உங்களுக்கு இறங்கி திருப்பி ஏற ஆரம்பிச்சது. ஜூலை கொஞ்சம் ஏறி இருக்கு. இப்போ ஆகஸ்ட்ல பார்த்தோம்னா இந்த இந்த ஹை இருக்கு பாருங்க, 325, 373, 341. அப்போ இதுதான் ஹை. 26,373 இருந்து 22,182.55 அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு உண்டான இந்த ஒரு கரெக்ஷனுக்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் இப்ப மேல போகுது. அதுதான் கான்செப்ட். இப்ப இதுல நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஹையா எதை சொல்றோம்? 26,373.20. 26,373.20. லோன் எதை சொல்றோம்? இதுதான், இந்த ஸ்விங்குக்கு இதான் லோ. 22,182.55. 255. இப்போ உங்களுக்கு புல் பேக் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்றது 24,772.37, 61.8. அதுதான் இங்க நமக்கு டார்கெட்டா உங்களுக்கு இருக்கு. இப்ப ரெசிஸ்டன்ஸ் அதான் இதுவும் போய் டச் பண்ணிடுச்சு. இப்போ ஃபர்தரா மேல போகுமா போவாதா, இறங்கி மேல போகுமா, என்ன ஏதுங்கிறது தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோடனே அங்க கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இப்ப இந்த மாசத்தோட க்ளோஸுங்கிறது இன்னும் 15 நாள் இருக்கு. பட் அதனால 24,383.60 அதுக்கு மேலதான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா ரேலிங்கிறது திருப்பியும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இன் எனி கேஸ் 24,383.60க்கு கீழே இருக்குமானால் அப்போ லோயர் க்ளோஸ் வந்துடும். லோயர் க்ளோஸ் வரும்போது இதனுடைய லோ 23,070 அது ஒரு ஏன்ற மாதிரி வரலாம். திருப்பி இது பிங்கிற மாதிரி வரலாம். 24,074. அப்போ சிங்கிறது பார்த்தோம்னா இது கீழே ஒரு வாட்டி வரணும். அப்போ 23,070க்கு கீழே ஒரு முறை வந்தே தீரும். அதை நம்ம தடுக்க முடியாது. அப்போ கரெக்ஷன்றது மந்த்லியில வர ஆரம்பிச்சோம். இப்போ மந்த்லின் போது உங்களுக்கு மந்த்லியில கரெக்ஷன் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் டெய்லி அழுது போறது ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்தரா நமக்கு ரேலிங்கிறது பார்த்தோம்னா இந்த மாசத்தோட க்ளோஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தோட ஹை ரொம்ப முக்கியம். நியூ ஹை தேவைப்படுது. போன மாசத்தை விட அதிகமான க்ளோஸுங்கிறது தேவைப்படுது. அதர்வைஸ் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல நாம இருக்கோம். இதுதான் மந்த்லி சார்ட் நமக்கு சொல்லுது. இது வீக்லி சார்ட் என்ன லெவல்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வீக்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆல்ரெடி கரெக்ஷன்றது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி கரெக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும்போது லோயர் லோ ஃபார்மேஷன் போன வாரத்தோட லோ 24,427.95க்கு கீழே வந்தாச்சு. அதாவது 24,265.95க்கு கீழே வந்தாச்சு. வரும்போது எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 24,052.50, 24,052.50, 48 நான் 15 போட்டிருக்கேன். அப்போ இதுதான் உங்களுக்கு 0.68 டார்கெட். அப்போ அந்த இடத்துல வரும்போது அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.
ஃபர்தரா அதுக்கு கீழே வரும்போது நீங்க கரெக்ஷன்றது எதிர்பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு இருக்கிறது வந்துட்டு இந்த 15 நாளுக்குள்ள இந்த சப்போர்ட் வரணும். இல்ல சப்போர்ட் வராமலும் அது மேல போலாம், ஒண்ணும் தப்பில்ல. ஆனா இந்த 15 நாளுக்குள்ள இந்த சப்போர்ட்ட வந்துட்டு அது டச் பண்ணிட்டு மேல போகாம விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஃபர்தரா டவுன் சைட் ஃபால்றது தவிர்க்க முடியாததா போயிடும். அப்படி வரும்போது மினிமம் டார்கெட்டே 22,884. மினிமம் டார்கெட்டு 22,884. ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கரெக்ஷன் வந்துதான் திருப்பியும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அதனால நீங்க அத பார்த்துக்கணும். அடுத்ததா ஓகே. இப்ப இந்த வாரம் க்ளோஸ்ங்கிறது பார்த்தோம்னா, போன வாரத்த லோவ கட் பண்ணியிருக்கு. போன வாரம் ஹைய கட் பண்ணல. லோயர் லோ, லோயர் க்ளோஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்ப நம்ம எதிர்பார்க்க வேண்டிய டார்கெட்ங்கிறது இதுதான். 24,052 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இத வந்து டீட்டெயில்டா இப்ப இது இறங்கி வரும்போது என்ன மாரி ஒரு ஃபார்மேஷன்ல வருதுங்கிறத நம்ம டெய்லி சார்ட்ல போய் பார்க்கலாம். இப்ப டெய்லி சார்ட்ட பொறுத்தவரையில பார்த்தோம்னா, அங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் வேவ்ன்னு சொல்றான். ஆல்ரெடி ஒரு செகண்ட் வேவ் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இதனுடைய 24,570, 24,580 அப்பனா இது ஒரு 1, இது 2, இது 3, இது 4, 5ங்கிற மாரி இன்னும் டவுன் சைட்ல வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது தான் இது சொல்லுது நமக்கு. இதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,052. 24,052ங்கிறது டவுன் சைட்ல டெய்லியில வர வேண்டிய ஒன்றா இருக்கு. ஃபார்மேஷன்ல பார்த்தோம்னா உங்களுக்கு வேவ் பொறுத்தளவுல நாம பார்த்தது வந்து கீழே இறங்கி வருது, ஒரு ஏபிசியில இறங்கி வருதுன்னு தான் நான் பார்க்கறேன். வேற ஒன்றும் நான் அதிகபட்சமா ஒண்ணு எதிர்பார்க்கல. இது வந்துட்டு ஒரு ஏ. இப்போ திரும்பி மேல போச்சு இல்லையா? இறங்கி திருப்பி மேல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்க மேல போனது ஒரு பி. அடுத்து சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது ஒரு ஒண்ணு. இதனோட ஹை 24,703, 677, 677, 60, 677, 05. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு 2 ஆயிடுது. அதுக்கப்புறமும் வரக்கூடிய வேவ்ல தான் உங்களுக்கு வந்து மாற்றம்ன்றது வருது. அது ஒரு 5 வேவ்ஸ்ல வருது. அப்படி 5 வேவ்ஸ்ல வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து ட்ரையாங்கிள் கிடையாது. அப்போ ஒண்ணு ஆக்ஷன் வேவான ஜிக்ஸாக்ல வரலாம், இல்லைன்னா வந்து எக்ஸ்பாண்டட் ஃபிளாட்ல வரலாம். ஸோ அதனால வந்துட்டு இங்க வந்து இது 2, இது வந்துட்டு 3. அப்போ மேல போச்சுன்னா புல் பேக்கு. ஃபோர்த் வேவ்க்கான ரெசிஸ்டன்ஸ் 24,491. 24,491 அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல போல அப்படின்போது கரெக்ஷன்றது கண்டினியூ ஆகும். கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னா எங்க வரும் அப்படின்னா அதுக்கான டார்கெட் இங்க ஆல்ரெடி இருக்கு 24,052. அப்ப இங்க வேவ் பொறுத்தவரை இது 3க்கு மேல போறது 4 திருப்பி 5ன்னு வந்தாலும் அது இதனுடைய தேர்ட் வேவ். அது ஒரு ஏபிசி இல்லையா? அப்போ தேர்ட் வேவ் 5 வேவ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மேல ஃபோர்த் வேவ் போனாலும் திருப்பி 5வது வேவ் கீழே வந்தாலும் திருப்பி ஒரு மேல ஒரு வேவ் போய் திருப்பி ஃபைனலா ஒரு டவுன் சைட்ல கீழே ஒரு வேவ் வரணும். 2 டவுன் சைடு வேவ் ஒரு புல் பேக்ன்றது டெய்லியில நமக்கு பெண்டிங் இருக்கு. அதுதான் இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 24,052 அது வந்து இன்டாக்ட். இன்னும் வந்து அதுக்கு வேலை இருக்கு. சப்போஸ் இந்த 24,052 கீழே போகுதுன்னு சொன்னா அப்போ நீங்க மந்த்லி உடைய அந்த டவுன் சைடு கரெக்ஷன்றது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து ஒரு விடுகதை மாதிரி தான். எலியாட் வேவ் பொறுத்தளவுல ஒவ்வொன்றா பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொன்றா நடக்கும். அதை வச்சு ஹையர் டிகிரியில் நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ மந்த்லில வந்துட்டு என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு நம்ம கண்டிஷன் போடுறோம். அப்போ இந்த மாசத்துல என்ன நடக்குதுன்றதை வச்சு நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது நத்திங் பட்
சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சார்ட்ல இருக்கு. அதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததுல லேட் வேவ் தியரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சுக்கிட்டு நாம அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஓகேவா? அதுதான் லேட் வேவ் தியரி நாம படிச்சதுக்கு உண்டான பெரிய அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த பொட்டன்ஷியல் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்ஸ் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும், ஃபிபொனாச்சி. அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசா வர்றவங்க இதெல்லாம் மார்க்கெட்ல கண்டிப்பா தெரிஞ்சுங்க. எலியட் வேவ் தியரி, ஃபிபொனாச்சி தியரி, கேன் தியரி, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மார்க்கெட்ல சர்வைவே ஆக முடியும். பயப்பட மாட்டீங்க. இறங்கி வந்தா எங்க வாங்கலாம், எங்க வாங்கக்கூடாது, எங்க சப்போஸ் வாங்கிட்டேன் அதை வச்சுக்கலாமா, வச்சுக்க வேணாமா, சரி வச்சுக்கிட்டேன் ஆனாலும் இறங்கி போச்சு, பெரிய லாஸ் வருது, லாஸை புக் பண்ணலாமா இல்ல ஹோல்டு பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு எலியாட் வேவ் வந்து எப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எலியாட் வேவ் கத்துக்குங்க. ஒரு ஃபைனான்சியல் லிட்ரேச்சர், ஒரு தீர்வு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு அது ரொம்ப ரொம்ப உதவும். ஏன்னா நம்ம வாழ்க்கை தான் எலியாட் வேவ். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள், பெரிய மாற்றங்கள் எல்லாமே எலியாட் வேவ் அடிப்படையில நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே மக்களே, இது இந்த வாரத்துக்கு உண்டான நிஃப்டி அப்டேட். இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மற்றும் ஒரு அப்டேட்ல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் நாகலிங்கம். நன்றி, வணக்கம்.